இந்திய அளவுல ராமரை கையில எடுத்து ரத யாத்திரையெல்லாம் போய் அயோத்தியில கோயில் கட்டுவோம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச மாதிரி தமிழகத்துல இங்க முருகரை கையில் எடுத்திருக்கீங்களோ? இப்போ நான் கேட்குறேன், இந்த குற்றச்சாட்டை சொல்றது யாரு? திரவிடியன் ஸ்டாக். கடைசியில கந்தன் மலை படம் பார்த்தா இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கும் ஒரு படம்னு போய் பார்த்தா இந்துக்களுக்கு எதிராவில் இருக்கு படம். என்ன இது? இப்ப இங்க இருந்து ஒரு பையன் காதலிக்கிறான், அந்த பையன் அவன் ஜாதி நாடக காதல்னு நினைக்கிறாங்க. இருங்க, அப்புறம் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ப்ளீஸ், ராஜா கிட்ட பேசுறீங்க. நீங்க இந்துக்களோடு இணக்கமா வாழணும்னு முஸ்லிம்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்ல. நாம அவங்களோட இணக்கமா தான் வாழணும். ஆனா நீங்க இந்துக்கள் அடிபணியணும்னு பேசுறீங்க. தட் இஸ் ராங். பூர்ணச்சந்திரனுக்கு துவா நடத்துறேன்னு சொன்னது மத நல்லிணக்கம். அதுக்கு அனுமதி கொடுக்காமல் அவரை கைது பண்ண காவல்துறை ஹிந்து விரோதத்துறை. அதுதான் தப்பு. அதனால நான் என்ன சொல்றேன், ஊடகங்கள் தயவு பண்ணி கொஞ்சம் நடுநிலைக்கு வாங்க. உங்களுக்கு ஹிந்துவா மாறுங்கன்னே கேட்கலண்ணா. நடுநிலைன்னா எப்படி சார் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது? மாற்று மதத்தில் நான் மத பேரே சொல்லல. அவங்க 50% வந்துட்டா இந்த நாடு செக்குலராக இருக்குமா, பாகிஸ்தானா மாறுமா? கண்ணெதிர இருக்கு. 100 வருஷத்துக்குள்ள பாகிஸ்தானா மாறிடும்ன்ற அச்சத்துல தான் இதெல்லாம். பாகிஸ்தானா மாறும். அச்சம் என்ன அச்சம்? பங்களாதேஷ்ல ஹிந்து கோவில், ராமகிருஷ்ணா மிஷன் கோவில்லாம் இடிச்சாங்களா இல்லையா, எரிச்சாங்களா இல்லையா? ஏன் இங்க அதை ஏத்துக்கிறீங்களா? முஸ்லிம்கள் கொல்லப்படுறதே எங்க கொல்லப்படுறாங்க? சரி, இது முதல் தரம் இல்லை சார் எஸ்ஐஆர், இது 10வது. ஆனால் இடையில இந்த மண்டுகள் எல்லாம் அறுவட்டதெல்லாம் ஏன் உளரணும்? இவர்கள் பேசுறது எதுவுமே நியாயம் இல்லை சார். அரசியலுக்காக உளரக்கூடிய தீய சக்தி திரவிடியன். சட்டம் தெரியாம ஒரு முதலமைச்சர், டெப்டி முதலமைச்சர்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்றது? சரி, இப்போ சேகர் பாபு அவர்கள் சரியா அவருடைய வேலையை செய்யல அப்படின்ற விமர்சனம் வைக்கிறதெல்லாம் சரி. அவர் மேல பர்சனல் அட்டாக்கா அல்லுலைய பாபு, பிரியா, அவர் சொன்னார். பிரியா பேர்லாம் சொல்லி அந்த பேர் யார் சொன்னா? அந்த கேரக்டர் வரும்போது கவுண்டர் வருது. திருமாவளவன் வளவன் சொல்லி ஒரு பேரை வைக்கிறீங்க சார். திமுக தீய சக்தி இப்பயும் பேசுறேன் நான். பொலிட்டிக்கலி படம் பேச இல்ல. என்ன சார் நீங்களும் சொல்றீங்க, விஜயும் தீய சக்தின்னு சொல்றாரு. தீய சக்தி தான் சார். ஒரு தீய சக்தி தீய சக்தி தானே. அவரை தூய சக்தின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்நியன் ஆங்கிலேயன் ஆளலாம்னு சொன்ன தீய சக்திகள், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. ஆனா விஜய் தன்னை தூய சக்தின்னு சொல்லிட்டு பாஜக ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லணுமா? விஜய பின்னாடி இருந்து இயக்குறது பாஜக அப்படின்னு திமுக தரப்புல இருந்து நாங்க எத்தனை பேரை சார் இயக்குறது? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. நான் கேட்கிறேன், ஒரு அனிதா என்கின்ற ஒரு குழந்தை செத்து போனதும் அந்த சட்டத்தையே ரத்து பண்ணுன்னு கேட்டீங்களா இல்லையா? இதே வாயால கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஃபுல்ஸு அவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி வந்ததுன்னே தெரியாது. கோ அண்ட் ஆஸ்க் உதயநிதி ஸ்டாலின். இந்த எஸ்ஐஆரில் சிஸ்டமேட்டிக் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறத ரிஜெக்ஷன்னு பேசின ஆள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவிலிகள் இல்ல, அதை விமர்சனமா வச்சிருக்காரு. ரிஜெக்ட் பண்ணப்படுது. இப்ப கூட அவங்களுடைய தொகுதிகள்ல எல்லாம் இது உதயநிதி தொகுதியில 27% நீக்கி இருக்காங்க. அதுல எத்தனை பேர் இறந்தவர்கள்? இல்ல, உயிரோட இருக்கிறவங்க பேரே பட்டியல்ல வரல. இறந்தவர்கள் பேர் எடுக்கணுமா வேண்டாம்? அதே எடுக்கணும். இடம்பெயர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர் எடுக்கணும். அவங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த 97 லட்சத்துக்கும் பிரேக்கப்பே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இன்னிலிருந்து நேற்று 19 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னிலிருந்து யார் பேர் விடுபட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறாரோ அவர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்கள் ப்ராசஸ் இன்னும் முடியலை, ஜனவரி வரைக்கும் அதுக்கு இருக்குது. ஆனால் இடையில இந்த மண்டுகள் எல்லாம் அறுவட்டதெல்லாம் ஏன் உளரணும்? சரி, இது முதல் தரம் இல்லை சார் எஸ்ஐஆர், இது 10வது. அப்படி இருக்கிறத இவர்கள் பேசுறது எதுவுமே நியாயம் இல்லை சார். அரசியலுக்காக உளரக்கூடிய தீய சக்தி திரவிடியன் ஸ்டாக். அவங்க எஸ்ஐஆர் தவறுன்னு சொல்லல. 2003 இருந்த மாதிரி இப்ப நடக்கல. அதற்கான டைம் இல்ல, கால அளவு போதிய அவகாசம் இல்ல. இன்னும் 4 மாசத்துல எலெக்ஷன் கமிஷன் 30 டேஸ்ல முடிச்சு காட்டியிருக்காங்க. முடிச்சிடலாம் சார். ஆனா அதுல இப்ப மேல்முறையீடு போடுறவங்களுக்கு எத்தனை பேர் வந்து அதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு சார். அதுலயும் நீங்க தேர்தல் எப்ப அறிவிக்க வேண்டி வரும்? மார்ச் எண்டு இல்ல மிடில். ஏன்னா ஏப்ரல் 15க்கு முன்னாடி தேர்தல் நடக்க போகிறது இல்லை. 30 டேஸுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணணும். சட்டம் தெரியாமல் ஒரு முதலமைச்சர், டெப்டி முதலமைச்சர்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? தலைவர் இதுலேயே நிறைய பிஎல்ஓக்களுக்குலாம் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. இதில் சூசைட் வரைக்கும்லாம் போயிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அந்த ப்ரெஷர்லாம் அதெல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேளுங்க.
ஒரு பிஎல்ஓக்கு எவ்வளோ ஏரியா? விவாதிப்போம். நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க. ஒரு பிஎல்ஓக்கு ஒரு பூத்து தான். தமிழ்நாட்டில் ஒரு பூத்துக்கு எத்தனை ஓட்டு? அதிகபட்சம் 1200. அதிகபட்சம் 700 800 இருக்கிற பூத்தும் இருக்குது. அதிகபட்சம் 1200ன்னா எத்தனை வீடு? 300 வீடு. 30 நாளில் 300 வீடு உங்களால் போய் இது பண்ண முடியாதா? வெரிஃபை பண்ண முடியாதா? யாருக்கு சார் சாக்கா சொல்கிறாங்களோ திமுக? வேணும்னே. அதாவது அந்த திட்டத்தை பற்றி இப்போ ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்டில் மன்ரேகா திருத்தப்பட்டிருக்கு. இந்த பேர் மாற்றினதில் உங்கள் அப்ஜெக்ஷன் இருக்கலாம், இருக்கட்டும். இந்த திட்டம் மாநில அரசின் உரிமையில் தலையிடுதுங்கிறீங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 100 நாளை 125 ஆக்கியிருக்காங்க. உங்கள் உரிமையில் தலையிடுறாங்களா? சரி, இவங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் வருது? அதாவது ஏற்கனவே விவசாயிகளுடைய பெருவாரியான விவசாயிகளோட கோரிக்கை, அந்த விவசாய நாட்களில் எங்களுக்கு ஆள் கிடைக்கல. அதனால் இப்போ 60 நாட்கள் நடவு காலகட்டம், அறுவடை பெருவாரியாக. ஒருத்தர் தனக்கு பம்பு செட் இருக்குது, ஏன்னா நான் விவசாயி, பம்பு செட் இருக்குது, நான் எப்போ வேணால் உழுவேன் நடுவேன், அப்படி இல்லை. பொதுவாக சீசனல், இந்த நாற்று நடுற சீசன், அறுவடை சீசன், அந்த சீசனில் 60 நாள் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது. இது அப்போ மாநில அதிகார தப்புங்கிறத ஒன்று இருக்குது அதில். ஏன் இந்த தீய சக்திகளை அதை அப்போஸ் பண்ணுதுன்னு சொன்னால், டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 50 பேரை வேலைக்கு சேர்த்து 100 பேர் சம்பளம் இது நீங்கள் ஏன்னா திமுகவுடைய முதல் ஊழல் ஆட்சிக்கு வந்ததும் எது தெரியுமா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சென்னை கார்ப்பரேஷனில் அவங்க வந்ததும் மஸ்டர் ரோல் ஊழல்னு பேர். அந்த ஊழல் என்னென்னா, கார்ப்பரேஷனில் நகர சுத்திகரிப்பாளர்கள் 10 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் பேர் எழுதி வலது கையாலையும் இடது கையாலையும் கால்வரலாலையும் ரேகை வச்சு பணத்தை கொள்ளையடித்தார்கள். அதுதான் தி ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டல் பை டிஎம்கே கவர்மெண்ட். அதற்கு ஆதாரம் இருக்கா? இருக்குது சார். மஸ்டர் ரோல் ஊழல்னு என் வார்த்தை இல்லை, என்ன இது பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க. 50 பேர் வேலை பார்த்தா 60 பேர் கணக்கு எழுதுறது. ஏன் சார் அதில் மகாத்மா காந்தி பேரை எதுக்கு நீக்கணும் சார்? இங்கே இல்லை, எத்தனை பேருக்கு நீங்கள் நேரு இருந்தப்போ காந்தி பேர் நீக்கியிருக்கு. அதை பற்றி இப்போ தேவையில்லாது, புரியுதா? அதனால நான் என்ன சொல்கிறேன், இல்லை அவர் தேசப்பிதாவோட பேரை இருட்டடிப்பு பண்ணது, அதெல்லாம் நான் இப்போ விவாதிக்கவே விரும்பலை. பாரத தாய், அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள். அதனால் இதெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம் அனாவசியமாக. ஓகே. அதனால் இந்த அரசாங்கத்துக்கு அப்ஜெக்ஷனே அந்த ஹஜிரி, அதாவது வருகை, அது டிஜிட்டலைஸ் ஆகும்னா நீ கொள்ளையடிக்கிறது நிற்கும். நீங்கள் சமையல் எரிவாயுவில் ஆதார் இணைச்சி எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை நிறுத்தியிருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் வி ஆர் ப்ளக்கிங். அந்த மாதிரி இதுலேயும் அதை ப்ளக் பண்ணிடுவாங்க, நம்ம வாயில் போட்டுக்க முடியாதுன்னு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்திய அளவில் ராமரை கையில் எடுத்து ரத யாத்திரையெல்லாம் போய் அயோத்தியில் கோயில் கட்டுவோன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச மாதிரி தமிழகத்தில் இங்கே முருகரை கையில் எடுத்திருக்கீங்களோ? இப்போது நான் கேட்குறேன், இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது யார்? இல்லை, திரவிடியன் ஸ்டாக் ஒன்றும் இல்லை. நீங்கள் பூர்ணச்சந்திரனுடைய செல்ஃப் இம்மோலேஷன் வர கொண்டு விட்டீங்க. இப்போது ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் பண்ணலை, அதனால் 3 அன்னைக்கு திருப்பி ஒரு ஆர்டர் வந்தது. ஜனவரி 1 அன்னைக்கு 3 பேர், பெட்டிஷனர் அவரோட 2 பேர், 3 பேர் 10 சிஐஎஸ்எஃப் ஜவான், இந்த 13 பேர் போய் 5 நிமிஷம் தீபம் ஏற்றி இருந்தால் இத்தனை வழக்கு, இந்த கொலை வர வந்திருக்குமா? அப்போது இது அந்த மாதிரி ஆக்கிறதே யார்? திமுக தான். திமுக தான். முட்டாள்கள்ங்கிறேன் நான். திரவிடியன் ஸ்டாக் முட்டாள்கள். ஹிந்து விரோத எண்ணத்தின் காரணமாக அவங்க அன்னைக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற விஷயத்தை தடுத்தீங்க. இல்லை, அவங்க கிராமமாக மக்கள் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. சார், நான் நடந்ததை மட்டும் எடுத்து பேசுகிறேன். ஈஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஒய்ஸ் இனஃப்? அறிவார்ந்தவராக தமிழக முதல்வர் இருக்காரா? ஒரு பொலிட்டிக்கல் இல்லை, இதை அவங்ககிட்டே கேட்கும்போது அதை விட்டுருந்தா சைலண்டாக ஏற்றிட்டு போயிருப்பாங்களே, எல்லாரும் திருவண்ணாமலை தீபத்தை தான் பார்த்துருப்பாங்க, இதை பெருசாக விவாதிச்சிருக்க மாட்டாங்க. பாஜக அரசியல் பண்ண நீங்களே இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 1949 அயோத்தியில் பாலராமரை வச்சு வழிபட ஆரம்பித்து கடைசியில் என்ன நடந்துச்சுது,
அது மாதிரி நாளைக்கு இது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்து, இதை அனுமதிக்க கூடாது, ஒரு தீபம் தானே அப்படி அதே தான் அவங்களும் சொல்றாங்க. நான் என்ன இதை அனுமதிச்சு இது இந்துக்களோட உரிமை, மத இந்துக்கள் நல்லிணக்கத்தை இடத்துல குலைக்கும், குந்தகத்தை ஏற்படுத்தும், சமூக என்ன குந்தகம் வரும்? ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இப்ப அது மசூதி வழியா போய் தானே தீபம் ஏத்தணும் சார். அதான் அப்ப இங்க இருக்கிறதே தப்பாயிடும். அப்ப அது நாளைக்கு என்ன வரும், அந்த மசூதியை அகற்றணும்ன்றதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா? ஏன் நீங்க அறிவார்ந்த விவாதமே ஊடகங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க? நான் போயிருக்கேன். 2 பாதை இருக்கு. என்ன, இந்த தீபத்துக்கு போகிற பாதைக்கும் மசூதிக்கு போகிற பாதைக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அதோடு நீங்கள் பழைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தா நாம் 31 சொல்லப்பட்டது எல்லாமே அந்த 15 படி தவிர உங்களுக்கு ரைட் இல்லை சார். ஸோ ஹிந்துஸ் அலவ் யூ. ஹிந்துக்கள் பிரச்சனை பண்ணலை. நீங்கள் தர்கா போகிறதுக்கு இன்னி வரை பிரச்சனை பண்ணியிருக்காங்களா ஹிந்துக்கள்? இப்போ நீங்க பண்றீங்க அறளைத்துறை அறம் கெட்ட துறை. உயிர் பலியிடுதல் நடக்குதுன்னு சொல்லி பிரச்சனை, அதை வச்சு உயிர் பலி இடக்கூடாதுங்க. இப்போ நான் என்ன சொல்ல, அதை சுத்தி இருக்கிற நீங்க யாரு ஹிந்துவா? நீங்க ஹிந்துவா முஸ்லீமா? நான் இந்து தான். ஹிந்து. நீங்க இந்து கோயில்களே இருங்க சார், அவசரப்படுறீங்களே. இதுதான் உங்களோட ஜேர்னலிஸ்டிக் ஆட்டோக்ரசி, ஊடக அடிப்படைவாதம். நீங்க ஹிந்து தான். ஹிந்துக்கள் முருகன் கோவில்ல பலியிடுவாங்களா? முருகன் கோயிலில் பலியிட மாட்டாங்க. பலியிட மாட்டாங்க. நீங்கள் ஐயனார் கோயிலில் பலியிடுறதா கிளப்புறதுமே தப்பு. ஐயனாருக்கு உயிர் பலி கொடுக்க மாட்டாங்க. ஐயனாருக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு குலதெய்வம் ஐயனார். ஐயனாருக்கு பலியிட மாட்டாங்க. பலியிட மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க வீரனுக்கு பலியிடுவாங்க. என்ன, அதனால் இந்த ஹிந்து மதத்தை பற்றியே ஒன்றுமே தெரியாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது முருகன் கோவில், அறுபடை வீட்டில் முதல் வீடு. அதனால அப்ஜெக்ஷன். நீங்கள் ஹிந்துக்களோடு இணக்கமாக வாழணும்னு முஸ்லீம்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்ல. நாம் அவங்களோட இணக்கமாக தான் வாழறோம். ஆனால் நீங்கள் ஹிந்துக்கள் அடிபணியணும்னு பேசுகிறீங்க. தட் இஸ் ராங். நாம் சகோதரர்களாக ஒன்றா இருக்கலாம். அதாவது சிங்கம் ஆட்டுக்குட்டியை பார்த்து நான் ஒன்று முழுங்கிட்டேன்னா நானும் நீயும் ஐக்கியமாயிடுவோன்னு பேசுகிற மாதிரி இந்துக்களை நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அந்த படத்திலேயே வேலூர் இப்ராஹிம்லாம் பயன்படுத்துறீங்க. அவரே வந்து அவர் ஏற்றுக்கலை இல்லை, அவர் தான் வெளிப்படையாக பேசுகிறாரு. ஏன் சார், நீங்கள் தன்னையே அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கார் பூர்ணச்சந்திரன். இந்த கோவில் தீபம் ஏற்ற மறுக்கிற காரணத்தினால கடவுள் இல்லைன்னு சொன்ன ஈவேரா சிலை முன்னாடி நான் வந்து தீக்குளிக்கிறேன்னு. அந்த ஆடியோ கேட்டு பாருங்க. நீங்கள் அவருக்கு தூவா நடத்த வெள்ளூரில் நேற்று இப்ராஹிமை அனுமதிச்சாங்களா? ஏன் அனுமதிக்கலை? அதுதான் மதவெறி. அவர் வந்து பூர்ணச்சந்திரனுக்கு தூவா நடத்துகிறேன்னு சொன்னது மத நல்லிணக்கம். அதுக்கு அனுமதி கொடுக்காமல் அவரை கைது பண்ண காவல்துறை ஹிந்து விரோதத்துறை. அதுதான் தப்பு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஊடகங்கள் தயவு பண்ணி கொஞ்சம் நடுநிலைக்கு வாங்க. உங்களுக்கு ஹிந்துவா மாறுங்கன்னே கேட்கலண்ணா. நடுநிலைன்னா எப்படி சார் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது? இல்லை, எது உண்மையா இப்போ எந்த அவருடைய மதத்தை அதன் வழிமுறையில் இறந்து போன பூர்ணச்சந்திரனுக்கு துவா பண்ணணுங்கிறார். அதை அனுமதிங்கன்னு நீங்கள் பேசுங்க. அது தடை பண்ணது தப்புன்னு இல்லை, அது தடை பண்ண தப்புன்னு பேசுங்க. எங்கே ஊடகத்தில் விவாதம் எங்கே வருது? சன்னில் வருதா, கலைஞரில் வருதா, புதிய தலைமுறையில் வருதா? எங்கே பண்ணியிருக்கீங்க? டெல்மி. அதான் சொல்கிறேன் நான், ஊடகங்களே தமிழகத்தில் அறிவாலய, நான் அடிமைன்னு சொன்னேன், சில பேர் கோச்சிருந்தாங்க எங்களை அடிமைன்னு சொல்லாதீங்கன்னு. அறிவாலயா ஆர்வலராக மாறிட்டீங்க. அதனால தயவு பண்ணி அறிவாலய அடிமையாக. நீங்கள் நடுநிலை பற்றிலாம் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் நடித்த அந்த கந்தன்மலை படமே பாருங்கள், ரொம்ப ஒருதலை பட்சமாக ஒரு சார்பாக இல்லை, ஒருதலை பட்சமாக இருக்குது. நான் இப்போ நடக்கிற பிரச்சனை எதையும் எடுத்துக்கல. ஒன்று அன்னைக்கு நடந்ததில் என்ன தப்பு இருக்குது அதை எடுத்துன்னு இருக்கோம். வேற ஒருதலை பட்சம் என்ன இல்லை. படம் கந்தன்மலை திருப்பரங்குன்ற விஷயம்லாம் வரும்போது இது இந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றி பேச போதுன்னு போனால் அதை விட்டு அங்கே அது அப்படியே டைவர்ட் ஆகி இங்கே பாருங்க, இப்ராஹிம் இருந்தார், பாதிரியார் இருந்தார் அந்த படத்தில் இருக்காங்க, ராஜா இருக்கா, ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் இருக்கார். எங்கே மஞ்சள் இருக்கோம் நான் அது எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஒரு டயலாகே வரும். சர்ச்சுகள் கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது, நியாயம்தான். மசூதிகள் முஸ்லீம்களிடம் இருக்கிறது, நியாயம்தான். அப்படியானால் கோவில் மட்டும் ஏன் அரசாங்கத்திட்ட இருக்கணும்? அநியாயம். இந்த கருத்து செக்குலர் தானே? இது செக்குலர் தான். ஆனா போற போக்குல விமர்சனம் வைக்கிறோன்ட்டு இந்து அறநிலையத்துறை அமைச்சரையே அல்லலையா பாபுன்னு சொல்றது அவர் சொன்னாரா இல்லையா? இருங்க, எதுவுமே என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு
ஒரு கிறிஸ்தவ ஆர்வலரா கிறிஸ்தவரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே இவர் அல்லேலுயா கோஷம் போட்டாரு. நீ இடுறது விபூதி குங்குமம், போறது ஐயப்பன் கோயில். அப்படி எதுவும் அவர் அல்லலையை போட்ட மாதிரி எல்லாம் தெரியும். போட்டாரு சார். நான் இல்லாத பேசினா என் மேல வழக்கு போடும். அவர் சேகர் பாபு எவ்வளவு பெரிய பக்திமானா இருக்கிறாரு. எப்படி சேகர் பாபுவே ஒரு கிறிஸ்தவ எனக்கு தெரியாது, எனக்கு அப்ஜெக்ஷன் அவர் அல்லேலுயா கோஷம் போட்டது. ஆனால் சேகர் பாபு கிறிஸ்தவர்னு ஒரு பாதிரியார் சொல்லி இருக்காரு, யூடியூப்ல பாருங்க. there are so many cryptos. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் இருங்க சொல்றேன், நான் இன்சிடென்டே சொல்றேங்க. இந்து கோவில்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது மாற்று மதத்தினரால். மாற்று மதத்தினரால் எஸ் மட்டும் நடக்குதா? எஸ் எஸ் ஏன் இங்க இருக்க இந்துக்களால ஆக்கிரமிப்பு பண்ணப்படலையா? இல்ல எப்படின்னா, நான் ஒரு தடவை சம் இயர்ஸ் பேக் திருவானக்கோவில் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருவர் ஈஓவாக இருக்கார். எப்பவும் பொதுவாக அவங்க கூட வருவாங்க. நான் அவர் வரலையேன்னு கேட்டேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அவர் கொடிமரம் தாண்டி உள்ளே வர மாட்டார், ஏன்னா அவரை பொறுத்தவரை உள்ளே இருக்கிறது சாத்தான். ஏன்னா அவர் வேலைக்காக ஹிந்து பேரில் ரெக்கார்டில் இருக்கார், ஆனால் இஸ் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அறநிலைத்துறை வாகனத்தை எடுத்துக்கிட்டு நேராக சர்ச்சுக்கு சர்வீஸ் பண்ண போகிறவங்க இருக்காங்க. அதனால சொல்கிறேன், இது எல்லாமே தவறு. ஏன்னா அறநிலைத்துறை சட்டம் 10 செக்ஷன் 10 தெளிவாக சொல்லுது, எவ்வரி ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஆர் சர்வெண்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வென் he or she ceases to profess Hinduism, they ceases to be eligible for employment. நீங்கள் அறநிலைத்துறைக்கு ஹிந்துக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டத்திலே இருக்குது, செக்ஷன் 10. வேணா நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சிச்சராஜா சொன்னது இல்லை, இந்துக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இப்பவும் இருக்கிறாங்க. எனக்கு இல்லைன்னா கன்வெர்டட் பீப்புள், அவங்க ரெக்கார்டில் வேலைக்காக ஹிந்து பேரில் இருக்காங்க. இது பூராத்தையும் என்னோட கோரிக்கை என்ன, அரசாங்கம் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. யார் சர்ச்சுக்கு போகிறாரோ அவரெல்லாம் இந்த பொறுப்புலேருந்து எடுங்கங்கிறேன். மாற்று மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவர் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தெரியும், மதசார்பின்மை நாடு. எதுவும் தமிழகத்தில் சார் மதசார்பின்மை நம்ம சொன்னதுனால தானே. நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, அனாவசியமாக நீங்கள் வளவளலாம் பேச வேண்டாம். ஒரு முறை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசினது, இந்தியாவிலிருந்து பிரிந்த பாகிஸ்தானும் இந்தியாவிலிருந்து பிரிந்த பங்களாதேஷும் இன்னைக்கு என்ன நாடாக இருக்குது? அது முஸ்லீம் நாடாக தான் இருக்குல்ல. அப்போ ஏன் இந்தியா ஹிந்து நாடுன்னு சொல்லலை? அவங்க இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு ஜின்னா சார் அங்கே இருந்த ஹிந்துக்கள்லாம் கொண்டுட்டாங்க, இல்லை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? இன்றைக்கும் பங்களாதேஷில் ஹிந்து கோவில், ராமகிருஷ்ணா மிஷன் கோவில்லாம் இடிச்சாங்களா இல்லையா, எரிச்சாங்களா இல்லையா? ஏன் இங்கே அதை ஏற்றுக்கிறீங்களா? முஸ்லீம்கள் கொல்லப்படுறதே இல்லை. எங்கே கொல்லப்படுறாங்க? ஹிந்துக்கள் தான் கொல்லப்படுறாங்க. ராமகோபாலன் ராஜகோபாலன்லேருந்து பேராசிரியர் பரமசிவத்திலிருந்து கணேஷ், சிவா, எல்லா ஹிந்துக்களையும் முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள் கொண்டு இருக்காங்க. இட் இஸ் தேர். நான் சொல்றது எதுவுமே கற்பனை இல்லை. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, முஸ்லீம் மத்தவர் கூப்பிட்டாரு, பல கலவரங்கள் நடந்திருக்கு சார். சொல்லுங்க சார், பேர் சொன்னா இவ்வளவு பேர் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன். யூ டோன்ட் ரீட். இல்ல நீங்க யாரும் படிக்கிறது இல்ல, அறிவாலய ஆர்வலர்கள் மைக்கு தூக்கிட்டு ராஜாட்ட வந்துட்டீங்க. எல்லா நாடுகள்லயும் சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றது. நம்ம இலங்கையை எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற பௌத்தர்கள் இந்துக்களை கொள்றதுன்றது பாக்குறோம். எல்லா இடத்துலயும் இந்துஸ் தான் ரிசீவிங் எண்ட்ல இருக்கான். அதனாலதான் சொல்றேன் நான். சொல்றது புரியுதா? அப்போ நம்ம சொன்ன வந்த விஷயம் இருந்துச்சு. அப்போ பேசும்பொழுது அடல்ஜி என்ன சொல்றாரு, வை பிகாஸ் ஹிந்துஸ் ஆர் 80% இன் இந்தியா. நீங்கள் மாற்று மதத்தில், நான் மத பேரே சொல்லலை, அவங்க 50% வந்துட்டால் இந்த நாடு செக்குலராக இருக்குமா, பாகிஸ்தானாக மாறுமா? கண்ணெதிர இருக்கு 100 வருஷத்துக்குள்ள. அப்போ அது பாகிஸ்தானா மாறிடும்ன்ற அச்சத்தில் தான் இதெல்லாம். பாகிஸ்தானா மாறும். அச்சம் என்ன? அச்சம் என்ன? ஹிந்து பெரும்பான்மையா இருக்கின்ற வரைதான் இந்த நாடு செக்குலரா இருக்கும், ஜனநாயகமா இருக்கும். முஸ்லிமுடைய பாப்புலேஷன் அதிகரிச்சா அப்படி நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும் இல்லையா? இல்ல இந்துக்களே முஸ்லிமா மாறிடுவாங்க, கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எப்படியோ நீங்க பார்லிமெண்ட்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சரே இப்ப பேசியிருக்காரு. நிறைய பங்களாதேஷி ரோஹின்யாஸுக்கு ஆதார் கார்டு எங்கேருந்து கொடுத்துருக்கு? 24 பர்கானாஸ் வெஸ்ட் பெங்கால்லேருந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க அரசியல் சக்திகள். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர், திருப்பூரில்
இந்த கிருஷ்ணகிரியில் கிரானைட் ஃபேக்ட்ரிஸில் பங்களாதேஷி, நான் சொல்கிறது பெங்காலி இல்லை, பங்களாதேஷி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இப்போது எஸ்ஐஆர் துவங்கின பிறகு இதில் மேற்கு வங்கத்தில் பல கிராமங்கள், முழு கிராமம் மைக்ரேட் ஆகி ஓடி போயிடுச்சு. காரணம் அவங்களுக்கு ஆதாரம் இல்லை, இந்தியன்ஸ் இல்லை. அதனால் தவறுகள் நடக்குது. புரியுதா? ஹிந்துக்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஒன்றும் வேண்டாம், ஒரு வீதியில் ஹிந்து பெரும்பான்மையாக இருக்கிறவரை பிரச்சனை இருக்காது. சிறுபான்மை ஆயிட்டா ஆம்பூர் மாதிரி. சார், ஆம்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சி அவர் போராட்டம் நடத்தி பெண் காவலர்களை கையையும் காலையும் பிடிச்சி ஊஞ்சலாட்டி அங்க அவயவங்களை அசிங்கமாக பேசின சம்பவம் தமிழ்நாட்டில் ஆம்பூரில் நடந்துதா நடக்கலையா? இதுக்கு எதிராக அவங்களுக்கு காம்பன்சேஷன் போலீஸுக்கெல்லாம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேஸ் போட்டவன் ஹெச்ராஜா. அதனால் இது எதுவுமே கற்பனை இல்லை. அதனால் சரித்திரம் நமக்கு பாடம் புகட்டி இருக்கிறது, பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தவறுவோமையானால் தலைமுறை நம்மை மன்னிக்காது. சார், இப்போது சேகர் பாபு அவர்கள் சரியாக அவருடைய வேலையை செய்யலை அப்படின்ற விமர்சனம் வைக்கிறதெல்லாம் சரி, அவர் மேலே பர்சனல் அட்டாக்கா அல்லுலையா பாபு, பிரியா, அவர் சொன்னார், பிரியா பேரெல்லாம் சொல்லி அந்த பேர் யார் சொன்னா? அந்த கேரக்டர் வரும்போது கவுண்டர் வருது. திருமாவளவன் வளவன் சொல்லி ஒரு பேரை வைக்கிறீங்க, கனிமொழியை தேன்மொழின்னு சொல்லி பாருங்க. ஒரு விஷயம், அதில் இருக்கிற டயலாகோ விஷயமோ தமிழகத்தில் நடக்காத ஒன்றை ராஜா கற்பனையா அதுல சொல்லி இருக்கான். சொல்லுங்க. நடக்காத ஒன்ன சொல்லல, ஆனா நிறைய விஷயங்கள் திருச்சி சொல்லிருக்கீங்கல்ல. திருக்கல இல்ல. இப்ப கோவில் தமிழகத்தில் இளவரசனை கொண்டது யாரு? எது இளவரசனை கொண்டது யாரு? நீங்க பாருங்களேன், வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் தமிழ்நாடு இது வரைக்கும் நடந்த அத்தனையும் நான் ஒரு கன்சைஸ்டா 1 ஹவர்ல கேப்சூலா கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்னா சார், சில சம்பவங்கள் தான் சார் பண்ண முடியும். கடைசியில கந்தன் மலை படம் பார்த்தா இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கும் ஒரு படம்னு போய் பார்த்தா இந்துக்களுக்கு எதிராவில் இருக்க படம். என்ன இது? இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனையை பேசுறீங்க. இந்த ஜாதிகாரன் இந்த ஜாதிகாரனை கொள்றான், இந்த ஜாதிகாரன் இவனை தாழ்வா நடத்துறான், இவன் இருக்கா? அப்படித்தானே வருது படத்துல. சொல்லுங்கிறேன். இப்ப இங்க இருந்து ஒரு பையன் காதலிக்கிறான், அந்த பையன் நாடக காதல் நினைக்கிறாங்க, இருங்க, அப்புறம் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ப்ளீஸ், ராஜா கிட்ட பேசுறீங்க. இல்ல, கொலை பண்றது யாருன்னு வருது இல்ல, அது யார் கொலை பண்றா? அதுல ஜாதி சொல்லி இருக்கா? காதலிக்கிறவர் என்ன ஜாதி சொல்லி இருக்கா? என்ன ஜாதின்னு சொல்லல, ஆனா வேற வேற அதுல ஒரு டயலாகே வருது. தேவர், தெய்வேந்திர வேளாளர், நாடார், வன்னியர் எல்லாரும் நாங்கள் இணக்கமாகத்தான் இருக்கிறோம் வருது. கிறிஸ்தவ, முஸ்லீம், ஹிந்து ஒன்றாதான் இருக்கும் வருது. என்ன, அதில் அந்த கேரக்டர்ஸே வந்திருக்காங்க. அதனால அந்த படத்தில் இல்லை, பழுது இருந்தால் உங்கள் மூளையில் இருக்கு. அழுகிய மூளை அது, டீகேடு. அதனால டீகேன்னு ஆங்கிலத்தில் டிசிஏஒய்ங்கிறதே அழுகி போனதுக்கு சொல்கிற வார்த்தை. இங்கே டீகேன்னு ஒன்று இருக்குது. இல்லை, அது ஆணவ கொலையெல்லாம் பற்றி பேசணும், ரைட்டு. ஆணவ கொலைகளில் சில விஷயங்கள் மாறி நடந்த சம்பவம் கூட இருக்கலாம். எல்லா ஜாதிக்குள்ளேயும் கொலைகாரன், எல்லா பிரச்சனையும் 1 ஹவர்ல எதுவுமே பண்ண முடியாது சார். புரியுதா? உங்களுக்கு அதில் இருக்கிறதா அப்படியே எடுத்துக்கணும்னா எடுத்துக்குங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கோங்க. இல்லை, ரொம்ப குறிப்பாக திமுகவை, குறிப்பாக திருமாவளவன் சார், திமுக தீய சக்தி இப்பயும் பேசுகிறேன் நான், பொலிட்டிக்கலி படம் பேச இல்லை. என்ன சார் நீங்களும் சொல்கிறீங்க, விஜயும் இப்போ தீய சக்தின்னு சொல்கிறாரு. எது விஜய்? நான் ஏற்கனவே சொன்னது, நான் சொன்னது கூட நானாக சொன்னது இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் தமிழக மக்களிடையே திமுக தீய சக்தி என்று சொல்லித்தான் அவர்கள் மக்களை வளர்த்திருக்கிறார்கள். அதை ரிப்பீட் பண்ணேன்னா அது திருப்பி இப்போ விஜய் சொல்லியிருக்காரு. இப்ப விஜயும் தீய சக்தின்னு சொல்றாரு. தீய சக்தி தான் சார், ஒரு தீய சக்தி தீய சக்தி தானே. அவரை தூய சக்தின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்நியன் ஆங்கிலேயன் ஆளலாம்னு சொன்ன தீய சக்திகள், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. ஆனா விஜய் தன்னை தூய சக்தின்னு சொல்லிட்டு பாஜக நான் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், நான் பேசுவது உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையெல்லாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை சார். தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அங்கே சில அதிமுகக்குள்ள உட்கட்சி குழப்பங்கள்லாம் இருக்குது. என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் வரணும், டிடிவி வரணும்னு நீங்கள் கூட விரும்புகிறீங்க, பலரும் விரும்புகிறாங்க. ஆனால் இபிஎஸ் அதை விரும்புகிற மாதிரி தெரியல. என்ன சொல்கிறேன், நான் 36 வருஷமாக பிஜேபியினுடைய உறுப்பினராக இல்லை, நிர்வாகியாக இருக்கேன். 80லிருந்து 45 ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கேன். அதில் என்னோட ஒரு பழக்கம், கூட்டணிகள் குறித்து நான் என்றுமே கருத்து சொன்னது இல்லை. நீங்கள் அன்னைக்கு அந்த கூட்டணி பற்றி இப்படி பேசினீங்க அப்படின்னா சொல்லலாம் நீங்கள். அதனால்
பார்ட்டியினுடைய கான்ஸ்டியூஷன் படி ம். கூட்டணி முடிவு செய்ய வேண்டியது நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு. ம். அவங்க முடிவு பண்ணுவாங்க. யார் யார் வரணும், யார் யார் இருக்கணும் அவசியங்கிறது அவர்கள் முடிவெடுப்பார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கூட்டணியோ அல்லது காம்பினேஷன், அதுக்கு நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவையில்லை. காரணம், இதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். 1981 ஞாபகம். அப்போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. பிஜேபிக்கு 44 உறுப்பினர்கள். ராமகிருஷ்ண ஹெகடே அவர்களை பெரும்பான்மை இல்லைனாலும் நம்ம ஆதரிப்போம்னு வாலண்டியராக ஆதரித்தோம். ஆனால் 1 இயருக்கு அப்புறம் ராமகிருஷ்ண ஹெகடே அவர்களுக்கு ஒரு நற்பெயர் இருந்ததுனால அவர் என்ன நினச்சார், பிஜேபி இல்லாமலே நம்ம நிற்போமே அப்படின்னு கலைச்சிட்டு சட்டமன்றத்தை வந்து தான் மட்டும் தனியாக போனார். ஜெயிச்சார். எங்கே 44-40 ஆச்சு, 4 ஆச்சு. அப்போது அன்னைக்கு ஒரே காரணம், எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எங்களை வேணான்ட்டாங்களா? இல்லை, ஸ்டெபிலிட்டிக்காக ராமகிருஷ்ண ஹெகடேக்கே பெரும்பான்மை கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த மாதிரி தான் இப்போது 55 மாதத்தில் 6700 படுகொலைகள், பெண்கள் வன்கொடுமை, வரிசையாக இந்த மாதிரி எத்தனை அண்ணா யூனிவர்சிட்டி, எத்தனை சார்கள், இதெல்லாம் ஒழியணும். அதோட மட்டும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தோடு நான் ரொம்ப நேரம் பேசிட்டோம். நீங்கள் 2021க்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிக அதிகமாக போதைப்பொருள், அதுவும் சிந்தட்டிக் நார்காட்டிக்ஸ், மெத்தாபெட்டமின், ஜாஃபர் சாதிக்கு கடத்தினது மாதிரி திமுகவின் அயலார் அணி செயலாளர், இணை செயலாளர் விட்டு நீக்கிட்டாங்களா சார்? என்ன சார், திருப்பியும் அந்த பணத்தை வச்சு தான் படமெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான போதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த ஸ்டாலின் டிஸ்பென்சேஷன் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நடந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, போதையின் காரணமாக கொலை பண்ணாங்க. ஸோ எல்லா க்ரைமுக்கும் பின்னாடி போதை இருக்குது. அதை கண்டும் காணாமலும் இருக்கிற ஒரு சர்க்கார். ஏன்னா நம்ம நல்ல நண்பர் தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு குடும்பத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, சர்க்கார் மேலேயும் கண்ட்ரோல் இல்லை. ஆனால் கூட்டணியை கண்ட்ரோல் வச்சிருக்காரு சார், அதுதான் அவருடைய பலமாக இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர்களே இருக்கிறார்கள். நாளைக்கு காங்கிரஸ் வந்து நமக்கு தேர்ட் ஆல்டர்னேட் இருக்கட்டும்னு வெளியில் போகாதான் என்ன, அவங்க இப்போவே கேட்குறாங்க. விஜய் கூட போகிற மாதிரி இருக்காங்க. 39 சீட்டு வேணும். எனக்கு தெரியாது, செல்வ பெரும் தொகை முடிவு பண்ணட்டும் என்ன. அதனால் சூழ்நிலைகள் மாறும். ஒன்று நிச்சயம், திமுக டிஸ்பென்சேஷன் திருப்பி வராது. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு நிற்கிறதுன்றது ஒன்று. அதான் மக்கள் தங்களுக்குள் கூட்டணி போட்டுக்கொள்ளுவார்கள். அதுதான் நம்ம 45 வருஷம் முன்னாடி கர்நாடகாவில் உதாரணம் காட்டினேன். மக்கள் தங்களுக்குள் ஒன்றா வருவாங்க. நீங்கள் பாரதிய ஜனசங்கம், பாரதிய லோக்தள், ஸ்தாபன காங்கிரஸ், சோஷலிஸ்ட்டு இதெல்லாம் 71 தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஓட்டு வாங்கினாங்கன்னு கூட்டினீங்கன்னா 77 ஜனதா பார்ட்டி வாங்கின ஓட்டு கிட்ட வர முடியுமா? முடியாது. அவங்க தனித்தனியாக இருந்தப்ப ஆதரவு கம்மி. ஆனால் 77ல் இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி நிலை ஆட்சியை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு செய்தார். பிறகு மக்கள் ஒன்றா வந்துட்டாங்க, அதிகமாக ஓட்டு போட்டாங்க. இந்திரா காந்தி ரைபரில் தோற்று போனார், சஞ்சய் காந்தி அமேட்டியில் தோற்று போனார், யூபியில் காங்கிரஸ் 0, பீகாரில் 0, ஹிமாச்சலில் 0, டெல்லியில் 0, ஒரிசாவில் 0, மத்திய பிரதேஷில் 1, குஜராத்தில் 0. நீங்கள் அந்த மாதிரியாக மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். சர்க்கார், இந்த சர்க்காருக்கு எதிராக அப்படியே ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் விஜய் 3ஆவதாக நிற்கும் போது சீமானும் தனியாக நிற்கிறன்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இது ஒரு அட்வான்டேஜாக திமுகவுக்கு இப்போ பார்க்க. சீமான் ஒன்றும் புதுசாக தனியாக நிற்கல, தொடர்ச்சியாக நிற்கிறார். விஜய் அன்டெஸ்டட்
20% வரும்ன்றாங்க, 15 வரும்ன்றாங்க. அதெல்லாம் உங்கள் பேச்சு தானே. நீங்கள் இப்போது அதுக்கு இதுக்கும் பேரலல் இல்லை. பீகாரில் கூட ஒருத்தர் 3வது சக்தின்னு வந்தார், பிரசாந்த் கிஷோர். என்ன நடந்தது? அதனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் என்ன ஆவார்கள் விஜய்க்கே தெரியாது. சரி, விஜய் நாளைக்கு கூட்டணிக்குள் வருவாரா வரமாட்டாரா தெரியாது. ஏன்னா இன்னும் we have got 4 months. அதனால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் தமிழ்நாட்டில் இந்த டிஎம்கேயை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு செய்திருக்காங்க. அதில் ஸ்ட்ராங்கு கிளைமண்டு மத்தியில் 11 ஆண்டுகளாக நல்லாட்சி கொடுக்குற மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில்தான் தமிழகத்தில் அமைந்த அரசும் அவர் வழிகாட்டுதலில் அமையும். நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குது சார். எங்கள் மாநில தலைவர் சார். எவ்வளோ இடங்கள் இப்போ நீங்கள் போட்டி? நான் தான் சொன்னேன், இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது நாம் எவ்வளவு நிற்கணும். ஆல் இண்டியா ஷுட் டிசைட். எனக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் அவங்க சொன்னதை கேட்டு இங்கே கட்சி வேலை பார்க்கறது தான். விஜய் தொடர்ச்சி அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது, அவங்களுக்குள்ள ரகசியமான ஒரு உறவு இருக்குன்ற மாதிரி விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எப்போவுமே நல்ல உறவு பற்றி மட்டுமே பேச தெரியும் எனக்கு. ஏன்னா எனக்கு எந்த கள்ள உறவும் கிடையாது. அதே போல விஜயை பின்னாடி இருந்து இயக்குறது பாஜக அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு சார், நாங்கள் எத்தனை பேரை சார் இயக்கிறது? சீமான பின்னா இருந்து இயக்குறாங்க, ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் பேசுகிறார், அப்படி ஒரு இது இல்லை. அதையும் கேட்கணும்னு என்ன. நினைச்சேன். அதுக்கப்புறம் விஜய், நாங்கள் எத்தனை கட்சியை, அதிமுகவை எத்தனை கட்சியை சார் நாங்கள் இயக்கிறது? எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். கூட்டணிகள் என்பது தேர்தலுக்காக அந்த அவசியத்தை கருதி சரி. இப்போ சீமான் மெல்ல மெல்ல உங்கள் மேடை பக்கம் வந்துட்டாரு. நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். சீமான் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து ஒற்றுமையே இருக்குது. என்னன்னா, அவர் தமிழ் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசுகிறார், அதையே நான் ஹிந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. நல்லது, நன்றி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannamalai.